தங்கம் விலை மட்டும் ஏன் இவ்வளவு உச்சத்துல இருக்குது? அதுக்கு அதிகப்படியா பார்த்தீங்கன்னா, இந்த வைரம், வைடூரியம், பிளாட்டினம் இதெல்லாமே சொல்றாங்க. ஆனா பெருசா யாரும் அதெல்லாம் கண்டுக்கிறதே இல்ல. தங்கத்த தான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி ஓடுறாங்கல்ல. இந்த எல்லோ மெட்டலில் ஒரு பெரிய பாகவதத்திலேருந்து ரெஃபரன்ஸ் கொடுக்க முடியனால கலியுகம் பிறந்துடுச்சு அப்படின்ன உடனே சுகர் அப்படிங்கிற முனிவர்கிட்ட களி பிறந்துத்துனா என்னென்ன தன்மை இருக்குது அப்படின்னு கேட்கும்போது பரீட்சித் மகாராஜா கேட்குறார். அப்போது சொல்கிறார், பரீட்சித் மகாராஜா அர்ஜுனனுடைய பையன், அவர் கேட்குறார், களி பிறந்துடுத்து கலியுகம் பிறந்து விட்டதுன்னா எதில் காட்டும்? தங்கத்திலே தான் எல்லாருக்கும் நாட்டம் இருக்கும்ன்றார். மஞ்சள் உலோகம். அதனால தான் அரசாண்மைன்ற தங்க கிரீடம் அப்படி வச்சுக்கலாமா, கிரீடத்தில் போய் உட்காந்துக்கிறதுக்கு தங்கத்துக்கு அலோவ் பண்ணுறார் இந்த கலி புருஷனை. அங்கே போய் உட்கார அப்போ தங்கத்தோடைய அட்ராக்ஷன் புரிஞ்சிச்சிங்களா? அதனால தான் தங்கத்துக்கு பின்னாடி எல்லோரும் ஓடுறோம். எல்லோ மெட்டலுக்கு வேல்யூ இருக்கானா? மேட்டல் பிகாஸ் ஆஃப் நம்மளுடைய அட்ராக்ஷன்ஸ். அது பார்த்தா மினுமின்னு இருக்குல்ல, அதுக்குள்ளே போகிறோம். இதே வைரம் கூட தான் ஜொலிக்குது, ஆனால் அது கரி ரிலேட்டட், சனி. ஓகே. அதனால் தங்கத்தை பொறுத்தவரை இதுக்குள்ளார ஐடியா வந்துடுச்சு. தெரிஞ்சோ தெரியாமலோ நமக்கு உலோகத்தில் இருக்கக்கூடிய அந்த மஞ்சள் தன்மை தான் குருவுக்கு சொல்கிறோம். அதனால் மஞ்சள் பொண்ணுன்னு சொல்லிட்டு இவரையும் பிடிச்சிக்கிட்டோம். குரு இவரையும் கம்பேர் பண்ணிவிட்டு நம்ம தங்கத்து பின்னாடி இப்படி போக ஆரம்பிச்சிட்டோம். இதுதான் இன்றைக்கி கலியோட சித்தமாக மாறிடுச்சு.